மனுஷனுக்கு என்ன தேவை? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் மனித இனத்திற்கு என்ன தேவை? சில பேர் பணம் தேவைன்னுவாங்க, சில பேர் ஹெல்த் தேவைன்னுவாங்க. வெல்த்து ஹெல்த்து ரெண்டுமே தேவைன்னுவாங்க. நான் இதில் பார்த்தேன், நான் கடனில் இருக்கேன், கடனை தீர்க்கறதுக்காக பணம் தேவைன்னு ஒருத்தர். சில பேர், ஒருத்தர் கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. சில பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க, உடல் நலம் தேவை, நோயற்ற வாழ்வு தேவை. ஏன்னா நோயில் ஒரு கஷ்டப்படுறாரு. உடம்புக்கு ஒரு நோயின்னு வந்துடுச்சுன்னா அந்த நோயிலிருந்து விடுபடணுமே என்று நினைக்கிறார். இப்போ இருக்கிற நிலைமை, இந்த காலத்தில் நோயை பெருக்கிறதே வேலையாக போச்சு. பெரிய பெரிய மருந்து கம்பெனிங்க வாழணும், ஹாஸ்பிட்டலுங்க எக்கச்சக்கமாக ஏறி போச்சு, ஹாஸ்பிட்டலுங்க வாழணும். ஏன்னா அங்கங்கே கடனை வாங்கி, பேங்க்லலாம் கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலுங்க கட்டுறாங்க. எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு. எவ்வளவுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பெருகுதோ மனுஷங்களுடைய வியாதிங்க பெருகுதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, ஜிஹெச்சு, இந்த மாதிரி ஒரு 3 கொஞ்சம் பிரபலமாக இருந்தது. கல்யாணி ஹாஸ்பிட்டலுன்னு ஒன்று இருக்கும், மகப்பேறு இது. அப்புறமா வந்து எக்மூரு குழந்தை பேர் ஹாஸ்பிட்டலு, அது ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே தான் போவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலர் சின்ன கிளினிக் மாதிரி வச்சுக்கிட்டு, அது ப்ரைவேட் இது கிளினிக் மாதிரி தான் இருக்கும். அது இந்த டைமில் இந்த டைமுன்ற மாதிரி ஈவினிங்கில் ஒரு சர்டன் டைமில் அவங்க பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப கொஞ்சமாக தான் வரும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னடான்னா எந்த ஊரில் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸு, எந்த தெருவாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே எக்ஸ்ரேன்னு, பிளட் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, என்னென்னமோ எம்ஆர்ஐன்னு, சிடி ஸ்கேனுன்னு, அதனி இதனி எதேதோ வந்து பணத்தை புடுங்கிறதுக்குனே ஹாஸ்பிட்டலுங்க எக்கச்சக்கமாக உருவாயிடுச்சு. அப்படி மக்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே அவங்களுக்கு பணம் வரும். மாத்திரைங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த மாத்திரைங்க கம்பெனிங்க உருவானது எப்படி, அந்த மாத்திரைங்கள்லாம் மக்கள் வாங்கி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் பல சைடு எஃபெக்டில் பல நோய்கள் வரும்போது இன்னும் அந்த மாத்திரைங்க நிறைய வாங்கி 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 மாத்திரைங்களை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிங்களாம் கோடியாக லட்சக்கணக்கான கோடிங்களை சம்பாதிக்கிற ஒரு இதுவாகி போச்சு. அம்பானி குடும்பத்தில் வந்து சேர்ந்தவங்களுடைய இத்தனை ஆயிரக்கணக்கான கோடிங்க அவரு மருந்து கம்பெனி வச்சிருக்கிறாரு, அதுல இருந்து சம்பாதிக்கிறாரு. இன்னொருத்தர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இதுவாக இருக்கிறாங்க. ஹெல்த் சம்பந்தமா மனுஷங்கள்ல ஒன்றும் இல்லை. அந்த நாக்கை வந்து கொஞ்சம் அடக்குனா, ஆசையை அடக்குனா மனுஷன் வந்து நல்லா இருப்பான். வெளியில் பிரியாணியில் பார்க்கும்போது வாசனை குயின்னு இருக்கும், வயிறு நல்லா பசி கிடுக்கிடுக்குன்னு, பசி இல்லாதவனுக்கு பசி எடுக்கும். அந்த சிக்கன் ஃப்ரை அப்படி வாட்டும் போது இது பண்ணும்போது அப்படியே நாக்கு வந்து அந்த சிக்கன் ஃப்ரையை சாப்பிடணும் போல இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? அவன் மனசில் வந்து அந்த ஆசை, வயிறு அப்படியே அந்த இதுக்கு போனாவே அந்த இது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் மட்டும் ஒரு டைமில் ரொம்ப கண்ட்ரோல். அந்த விருகம்பாக்கத்தில் ஒரு சந்தில் இப்படி நுழைஞ்சோன்னா அங்கே ஒரு ஹோட்டலுக்காரரு பிரியாணி பண்ணுவார். மத்தியான நேரத்தில் அந்த பிரியாணி அப்படி பண்ணுற அந்த வாசனை அப்படியே அடிக்கும். அந்த தெருவில் அப்படி போனாவே அந்த வாசனைக்கு பசி பயங்கரமாக எடுக்கும் எனக்கு. ஆனால் சாப்பிட்றீங்களாம்மான்னுவாங்க. எப்போ சிவாம்பு பற்றி நான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்து இம்பார்ட்டண்ட்டு, ஹெல்த்து முக்கியம் அப்படின்னு நினச்சி சிவாம்பு குடிக்கிறவங்க காய்கறி, கீரை, ஃப்ரூட்ஸு, பழங்கள் இந்த மாதிரி
நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பலன் நல்லா கிடைக்கும் அன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்ன பண்ணுவேன், அப்போ பிரியாணி ஆசை சுண்டி இழுக்கும் தான், ஆனால் மனசு கண்ட்ரோல் இல்லைங்க, வேணாங்க, நான் சாப்பிட்றதில்ல, நான் வெஜிடேரியனே சாப்பிட்றதில்ல, நிறுத்திட்டேன். எதுக்கு? ஹெல்த்தை கவனிக்கணும் போது நாக்கு நம்ம மனசு இதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஆசையை அடக்கணும். சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு இல்லை, அடக்கணும். எதுக்கு? உடல் நலத்துக்காக. உடல் நலம் சிக்கன் சாப்பிட்டா ஆயிடுமான்றது நம்ம வந்து சிவாம்பு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்து நம்ம உடலை சரி பண்ணிக்கணுன்ற நினைப்பு இருக்கும்போது ஆசையை அடக்கணும் தான். அப்போ காய்கறி, கீரை, பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி, ஸ்டெரைல்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த அவருடைய வாட்டரை வந்து ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்களே, அது பண்ணும்போது எந்த அளவுக்கு பியூராக அந்த மாதிரி இதை உருவாக்கிக்கிட்டு இளநீர் தண்ணி மாதிரி இருக்க குடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கு. பார்த்தா ஒயிட்டாக இருந்தால் அது நல்லா அவ்வளோ தண்ணி, நம்ம நிறைய எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தண்ணியும் குடிச்சு இதையும் குடிக்கும்போது வயிறு சுத்தமாயிட்டு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் போயிட்டு மனுஷனுடைய உடம்பு பியூராக சுத்தமாக இருந்தால் அவன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் அதிலிருந்து விடுபடுறான். அவன் உடம்புக்கு தேவையான தெம்பும் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற இது நோயாளிங்க வந்து கேன்சர் நோயாளிகளை எக்கச்சக்கமாக ஆயிடுறாங்கன்றாங்க. கேன்சர் நோயாளிகள் வந்து அது வந்துச்சுன்னு அவங்க மனசை வந்து இதாகிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றாங்க, செகண்ட் ஸ்டேஜ்ன்றாங்க, தேர்டு ஸ்டேஜ்ன்றாங்க, ஃபோர்த்து ஸ்டேஜ்ன்றாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஜ். அது வந்து கீமோ எடுத்தாலும் சரி அதே ஸ்டேஜுக்கு போகிறான். ஆப்ரேஷன் பண்ணாலும் அது நோயிலிருந்து விடுபட மாட்டேங்கிறான். அப்படியே போகிறோம். இதுலேயே என்னது, கேன்சரு ஒரு பக்கம் எய்ட்ஸு, ஹெச்ஐவி, ஹெச்எஸ்வி இந்த மாதிரி எவ்வளோ சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்கே இதாலும் ஹெச்எஸ்வியும் எய்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தாக்கி இருக்கு. ஆனால் அவங்க வாய் திறந்து சொல்கிறது கிடையாது. டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த பயத்திலேயே போவோமா போவாதன்ற பயத்திலேயே சாவறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிவாம்பு நல்லா வேலை செய்யும். அதிலிருந்து விடுபட்டவங்க டெஸ்டிமோனியல்ஸு எக்கச்சக்கமாக நான் வச்சிருக்கிறேன். சிவாம்பு யூஸ் பண்ணி டெஸ்டிமோனியல்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுத்தது அப்படியே பிரிண்டட் மேட்ரு இருக்குது. வீடியோவில் போடணுன்னா கூட போடலாம் அந்த பிரிண்டட் மேட்ரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதிலிருந்து விடுபட்டுருக்குறாங்க. இதை கண்டினியூவாக குடிக்கிறவங்க அது தகுந்த மாதிரி டயட்டையும் சேஞ்ச் பண்ணி, டயட்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. டயட்டை மாற்றினா தான் இது பியூராக வரும். அதுவும் இவன் வந்து பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும், இவனுடைய உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷமான சூழ்நிலை, நல்லா தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கணும். நைட்டு வந்து இருட்டில் தூங்கணும். இப்போ 11 மணிக்கு மெலட்டோனின்னு செரட்டோனின்னு சுரக்குதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு உள்ள ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. என்ன நானே முழிச்சிருக்கும், எனக்கே புரியுது எத்தனை மணிக்கு அது சுரக்குதுன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒவ்வொருத்தர் உடம்புலையும் எத்தனை மணிக்கு சுரக்குது அவங்கவுங்க கண்டுபிடிங்க. ஏன் உடம்புல எத்தனை மணிக்கு சுரக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மெலட்டோனினும் செரட்டோனினும் ஹாப்பி ஹார்மோன் எத்தனை மணிக்கு சுரக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சாச்சு. அதனால் வந்து உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை மணிக்கு சுரக்குதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடுங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க 11 மணிக்கெல்லாம் நல்லா தூங்கிடுங்கன்றாங்க. காலையில் நீங்கள் 3:30 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ எழுந்துனாலும் எழுந்துக்கலாம். ராத்திரியில் உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னாப்போ, ஏன்னா 11 மணிக்கு நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் தான் செரட்டோனின்னு மெலட்டோனின்னு இதெல்லாம் நல்லா உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். இது சிவாம்பில்
சிவாம்பு குடித்தா பிளட் கேன்சரு க்யூர் ஆகுதுன்றாங்க. பிளட் கேன்சரை க்யூர் பண்ணுற ஒரு இது வந்து அதில் இருக்குது. கண் பவருக்கு கண் குவலையை யூஸ் பண்ணுறாங்க, மூக்கு குவலையை யூஸ் பண்ணுறாங்க, வாயை நல்லா காகல் பண்ணுறாங்க, இதுவரையும் தொண்டை வரையும் நல்லா இது பண்ணிட்டு துப்புறாங்க. காது பிரச்சனை வந்துச்சுன்னா ட்ராப்ஸ் கொஞ்சம் போடுறாங்க. இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. தலையிலேருந்து கால் வரையும் ஓல்டு பாட்டிலில் பிடிச்சி வச்சது உடம்புக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. 45 நிமிஷம் நல்லா அப்படியே மசாஜ் உடம்புக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் வெயிலில் 20 நிமிஷம் வெயிலில் வச்சுருந்து அப்படியே இருந்தால் வலிங்க. கேன்சர் நோயாளிக்கு ஏற்படுற அந்த வலியும் கட்டி ஏதாவது இருந்தால் அதுவும் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வலியில் அவஸ்தைப்படுறவனுக்கு வலி நிவாரணியாக வேலை செய்யுது. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் வந்து 82 வயசு வரையும் வாழ்ந்தார். டாக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசுலேயே எப்போது கேன்சர் வந்துச்சான். அந்த டாக்டருக்கு 60 வயசில் கேன்சர் வந்தவுடனே இதை சிவாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை கண்டினியூவாக குடிக்க தொடங்கினார். குடிக்க கண்டினியூவாக குடித்து நோயிலேருந்து விடுபட்டார். புக் எழுதினார். அது நோயிலேருந்து விடுபட்டு அவர் டெஸ்டிமோனிலெல்லாம் கொடுத்து புக்கெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுட்டார். அவர் செஞ்ச தப்பு என்ன ஆச்சுன்னா, கண்டினியூவாக இது வந்து ரொட்டீன் லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி. இது ரொட்டீன் லைஃப்பில் எல்லாத்தையும் சாப்பிட்ற எல்லாத்தையும் செய்கிற தூங்குகிறோம், நம்ம வேலையை கவனிக்கிறோம், எல்லாம் செய்கிற மாதிரி இதுவும் அப்படி காலையில் வர்றது ஃபஸ்ட்டு அப்படி குடிச்சிட வேண்டியது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுடணும், கடைசியில் கொஞ்சம் விட்டுடணும், சென்ட்ரு போர்ஷன் மட்டும்தான் குடிக்கணும். அதுவும் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் பெஸ்ட் எதுன்னா, அதில் வந்து இது மாதிரி மஞ்சள் வந்து குறுக்கு மீன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். எந்த நோய் கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி நோயாளி இருந்தாலும் மஞ்சளில் இருக்கிற குறுக்கு மீன் ரொம்ப நல்லா ஆன்டிசெப்டிக்காக நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி ஏன்னா இது சீசன் முடிய போகுது. அதுக்குள்ளே நீங்கள் மஞ்சள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரொம்ப நாள் அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட நான் வாங்கிய 15-20 நாள் ஆகிப்போச்சு. 20 நாள் ஆகிப்போச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். எப்போது எடுக்கிறேன், வெளியில் வைக்கிறேன், கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். மேலே தோலை எடுத்துகிட்டு அரைச்சிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு 1 வீக்கு தகுந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மஞ்சள் எடுத்து நான் சமையலுக்கும் இது ரசம் வச்சா கூட இந்த மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறேன். பாலில் கலந்து கொஞ்சம் குடிச்சிக்கலாம். வேணும்னா மஞ்சள் கஷாயம் வச்சு குடிக்கலாம். மஞ்சள் கஷாயம் எல்லாம் வந்து வலி நீக்கும் நிவாரணை தான். மஞ்சள் இஞ்சி இது ரெண்டும் வலி நிவாரணை தான். இது இஞ்சியும் அப்படி தான். லங் கேன்சர் இருக்கிறவங்களாம் இஞ்சியை வந்து நல்லா யூஸ் பண்ணணும். இஞ்சி கஷாயம் டெய்லி இப்போ பண்ணிக்கலாம். ரசத்தில் இதெல்லாம் இஞ்சி மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு ரசம் நல்லா மிளகு சீரகம் பூண்டு நல்லா யூஸ் பண்ணணும். இந்த மஞ்சள் நான் சொன்ன மாதிரி சிவாம்புல இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் இது மாதிரி முடிய போது ஒரு மாதம் கூட இருக்குமான்றது தான் சந்தேகம். ஏன்னா இது வந்து பொங்கல் டைமில் தான் வரும். பொங்கல் முடிஞ்சிடுச்சுன்னா இது பொங்கல் முடிஞ்சு கரெக்டாக இந்த அடுத்த மாதம் வரையும் வருதுன்னா கிட்டத்தட்ட 4-5 மாதம் வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா திரும்பி அடுத்த பொங்கலுக்கு தான் வரும். அதனால் வாங்கி இது பண்ணிக்கிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து மிளகுத்தூள். மிளகு வந்து அரைச்சி பார்த்திங்களா, மிளகுத்தூள் வந்து சிவாம்பில் கொஞ்சம் இவ்வளோ போட்டுக்கலாம். அது மிளகுத்தூளை போட்டு சீரகம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். இது எனக்கு நான் வந்து மஞ்சள் மிளகுத்தூள் அது நம்ம போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேன், சுகரு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு தேன், பியூர் தேன் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணோன்னா ஃபில்ட்ரு கூட பண்ணிக்கலாம். முதல்ல ஃபில்ட்ரு பண்ணுறதாகவும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு குடிச்சிடும். நீங்கள் அதுன்னு நினைக்காதீங்க. சிவாம்பு வந்து உங்களுக்கு அது ஒரு உங்கள் மனசு தான் நீங்கள் மாற்றணும். அதுதான் நான் சொன்னேன். உங்களுடைய கண்ட்ரோல் தான். உங்களுக்கு சிவாம்பு இது மாதிரின்ற மாதிரி உங்களை அந்த ஃபீலிங் இல்லாமல் தண்ணி டேப்பில் வந்து நம்ம பிடிக்கிறோம்.
தண்ணி டேப்பில் பிடிச்சி நம்ம குடிக்கிறோம். தண்ணி நம்ம டேப்பில் பிடிச்சி குடிக்கிறதுக்கு ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு ஒரு இதை வச்சு டேப்புக்கு எல்லாம் பண்ணி அதை நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணியை பிடிச்சி குடிக்கணும். இது அப்படி கிடையாது. ஒரு வைக்கிறோமா, பிடிச்சிக்கிறோம், முன்னாடி கொஞ்சம் விட்டுடுறோம், அப்புறமா நடுவில் இப்போ சென்டரில் பிடிச்சிக்கிறோம், லாஸ்ட்டில் கொஞ்சம் விட்டுடுறோம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறோம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம், அப்படியே வைக்கிறோம். அப்புறமா அது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிட்டு தேனை கொஞ்சம் கலந்துட்டு அப்படியே குடிச்சிக்க வேண்டியதுதான். தேன் கொஞ்சம் முன்னாடியே கூட போட்டுக்கலாம். தேனை போட்டு உடனே டேஸ்ட்டு மாறுது, கொஞ்சம் இனிப்பு சுவை அது மாதிரி வருது. அதுவே நீங்கள் வந்து நல்லா ஃபுட்டு, அதான் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். நல்லா பழ வகைங்க, கீரைங்க, முதல்ல வயிறை சுத்தம் பண்ணிடணும். ஒரு 2 நாள் கூட சில பேர் ஃபாஸ்டிங் இருந்து வயிறு சுத்தம் பண்ணுறாங்க. தண்ணியும் சிவாம்பு மட்டும் குடிச்சு வயிறை நல்லா சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எனிமா கூட பண்ணிக்கிறாங்க. எனிமா பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை. அந்த நேரத்துக்கு வெளியில் எங்கேயும் போகாமல் சாட்டர்டே சண்டே மாதிரி நாட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் அது மாதிரி சாட்டர்டே சண்டே அது மாதிரி லீவு நாளில் வயிறு எனிமா பண்ணிட்டு சுத்தம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த எனிமா பண்ணி சுத்தம் பண்ண டைம்லேயே ஃபாஸ்டிங் இருந்துடலாம். இருந்துட்டு ஃபாஸ்டிங்லேருந்து மெதுவாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃப்ரூட் ஜூஸு, அப்புறமா காய்கறிங்க நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப வெந்துடாமல் காய்கறி அப்படியே சூப் மாதிரி செஞ்சு குடிக்கிறவங்களும் சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவாம்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர்லேருந்து விடுபடலாம். HIV, HSV, எய்ட்ஸ் அந்த நோய் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. அவங்க வந்து ஆவமான சந்தேகத்தில் இருக்கிறாங்க. சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா நிறைய டெஸ்டிமோனியல்ஸு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டையே சப்மிட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை குடிச்சிட்டு. அதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் இருக்குது, புக்ஸ்லலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அது இது பண்ணுறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஹார்மோன்ஸு 2 ஹார்மோன்ஸ் அதில் இருக்குது. 2 பேரும் குடிக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதே மாதிரி அது ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கும், ஹார்மோனு மாறுதல் அதெல்லாம் சரி பண்ணுது. பிளட் கேன்சரு சரி பண்ணுது. பிளட் கேன்சர் அவங்க குடிக்கணும், உடம்புக்கு போட்டு நல்லா மாலிஷ் பண்ணணும், மசாஜ். அப்புறம் கேன்சரில் எந்த கேன்சராக இருந்தாலும் அது இது பண்ணுது. பிகினிங்லேருந்து அவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய இது என்னென்னா உடம்பு மசாஜ் பண்ணுறதும் அப்படி தான். ஓல்டு இதை வந்து பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓல்டு இதை வந்து அதில் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். ஃபில்டர் பண்ணிவிட்டு உடம்புக்கு போட்டு நல்லா தேய்க்கணும். எல்லாம் சூடு பண்ணிவிட்டு நல்லா பாதியாக சுண்டை வச்சுட்டு இதை வந்து அவங்கவுங்க தனியாக அவங்களுக்குன்னு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு குடும்பம் வரும்போது எல்லோருக்கும் போது செய்யணுன்றது சில பேருக்கு பிரச்சனை வருது. அதனால் அவங்கவுங்க தன் உடம்புக்கு இது மருத்துவம் போது தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்று தான் நான் சொல்லுவேன், மனுஷனுடைய வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கைன்னா நம்ம எப்படி வாழறோன்றது ஒரு இது இருக்குல்ல. என்னத்தை பார்க்கறதுக்கு நம்ம வாழறோம், என்னத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளோ காலம் வாழும்னு நமக்கு தெரியுமா? மனுஷனுடைய ஆயுள் கணிக்க முடியாது. எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக நல்ல எண்ணங்களோட நல்ல ஹெல்த்தியாக, ஹெல்த் வந்து அது வாழ்க்கையை வந்து அப்படி ஓட்டிக்கிட்டே போகணும். நோய் இருக்கிறது இருக்கும், அந்த நோயை பற்றி நோய் இருக்குதுன்றது நினைப்பு இருக்கணும். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை விடக்கூடாது. நோய் வந்து நம்ம அடக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்தவங்க வந்து இவங்களை ஒரு பேஷண்ட்டாக நினைக்கக்கூடாது. அதில் தான் முக்கியமாக யாராவது அந்த பேஷண்ட்ன்ற மாதிரி வந்து கேட்டு அவங்கள வருத்தப்பட்டு அதிகப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள கிட்ட அண்டை விடக்கூடாது. முதல்ல நம்ம நோயாளிங்க என்னது இந்த மாதிரி பட்டு அப்புறமா வந்து குரூசிஃபெரி வெஜிடபிள்ஸு எல்லாம் காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா, சாதம் மட்டும் ரொம்ப சாப்பிடாம அதை அப்படியே இது பண்ணி சிறுதானியங்களில் கூட இறங்கலாம்.
அப்புறம் ப்ரோபயாட்டிக்கு உற்பத்தி பண்ணுற மாதிரி அம்பலி தயார் பண்ணுறதெல்லாம் போட்டிருந்துருக்கேன். அதையும் அம்பலி மாதிரி தயார் பண்ணிட்டு அது மாதிரி சாப்பிட்டா ப்ரோபயாட்டிக்கு வயிற்றுக்கெல்லாம் நல்லது. லிவருக்கு கட்டு சரி பண்ணும். அது ப்ரோபயாட்டிக்கு குட் பாக்டீரியா ரொம்ப முக்கியம். அது இதில் சாமை, வரகு, திணை, குதிரவாளி, ரவுண்ட் ஆஃப் மில்லட்ஸ், இந்த மில்லட்ஸில் வந்து அதை ஊற வைக்கணும். முதலையே நைட்டு ஊற வச்சு மத்தியானம் ஊற வச்சோன்னா நைட்டு சமைச்சிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி அதை செய்யணும். ஏன்னா தண்ணியை இழுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா மேலே நிற்கிற மாதிரி அப்படியே ஏடு வர மாதிரி அதில் இதாகும். ஒரு சின்ன துணியை கட்டிட்டு அப்படியே வச்சிடணும். சின்ன பானையில் தான் செய்வேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அப்படியே தயிர் ஏடு நிற்கிற மாதிரி அது அப்படியே ஃபுல்லாக குட் பாக்டீரியா. அப்படியே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு காய்கறிங்க இது காலையிலே சாப்பிட்லாம். அது அப்படியே மத்தியானத்துக்கு சாப்பிட்லாம். 2 வேளை நல்லா சாப்பிட்லாம். எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது ஃபுல்லாக குட் பாக்டீரியா வரும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி. அதில் வந்து இந்த மாதிரி அம்பலியில் குட் பாக்டீரியா இருக்கிறதுனால ஒரு ஃபைபர் சத்து நிறைய வேற இருக்குது அந்த இதில், சிறுதானியத்தில். அந்த ஃபைபர் சத்து நிறைய இருக்கிறதுனால நோயை வந்து அதிகப்படுத்த பரவ விடாது. நோய் பரவது தானே சில பேருக்கு பிரச்சனை, அதை பரவ விடாது. அது எய்ட்ஸ் நோயாளிகளும் சாப்பிடலாம், HIV நோயாளிகளும் சாப்பிடலாம், கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பிளட் கேன்சர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் விடுபட்டிருக்காங்க ஒருத்தங்க. இல்லை ஃபுட்டு அவங்கள தானே தான் மாற்றிக்கணும். ஒரு ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னும் போது, ஏன்னா ஹெல்த்தும் வேணும் வெல்த்தும் வேணும், 2மே வேணும். ஹெல்த்தை கோட்டை விட்டோன்னா வெல்த் இருந்து கூட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு என்ன பண்ணுறது கடைசியில்? அதை காப்பாற்ற முடியாத லெவலுக்கெல்லாம் போயிடும். அது சம்பாதிக்கிறதுக்கு தானே எல்லாம் ஹாஸ்பிட்டலுங்கெல்லாம் இருக்குது. இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இருக்கிறதுக்கு இவங்க இருக்கிற காலம் நல்லா சந்தோஷமாக கடைசி வரையும், கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா கடைசி வரையும் நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும். அப்போ அந்த நோயிலேருந்து நான் நோயை அடக்கிக்கிட்டு இவன் வாழ பார்க்கணும். வேலைக்கு நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன். 4th ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சான் டாக்டருங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு தான் போனார். அந்த மாதிரி பேஷண்ட்டு சிவாம்பு உடம்புக்கு மாலிஷ் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு மத்தியானம் தான் வெயில் வரும்ன்ட்டு நான் பாட்டிலுங்கிட்டலாம் கொடுத்தேன் சும்மா ஃப்ரீயாக. நான் வாங்கினது பணம் 400 ரூபாய் வச்சு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின பாட்டில்ஸு அவருக்கு கொடுத்தேன். ஏன்னா பாட்டில் மனுஷனை வந்து கடைசி இதில் இருக்கிற வரையும் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வாழட்டுமே. பாட்டிலுங்க இல்லை எங்கே அங்கே வாங்குங்க இங்கே வாங்கன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. போய் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாம் ஒன்றுமே கவனிக்கிறது கிடையாது. யாராவது எடுத்து கொடுத்து இது செய்ய, அதனால தான் மாத்திரைங்களை இவங்க இறங்குறது. ஹாஸ்பிட்டல் மாத்திரைங்களை இதெல்லாம் அவங்க செய்யாமல் எதுக்கு? அவங்க எல்லாம் சிம்பிளாக ஈஸியாகிடுமா, ஒரு மாத்திரை எடுத்துமா நான் விழுங்கணுமா, அதோட முடிஞ்சு போச்சு கதை அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாத்திரைங்க உள்ளே போய் மனுஷனை சரி பண்ணுதா? அது மிழுங்கி 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 வேற நோய் வந்துடுது அவனுக்கு. அடுத்த நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு வேற இது. எல்லா நோய்களும் ஒரே அடியாக மனுஷனை வந்து உடம்பு மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணி. அதனால் அவன் முதல்ல ஃபுட்டை மாற்றணும், நாக்கை அடக்கணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், சந்தோஷமாக இருக்க தொடங்கணும். யாராவது நல்ல பேசுகிற பேச்சுங்கெல்லாம் நல்ல பேச்சாகவே பேசணும். அடுத்தவனுக்கு எந்த விதமாகவும் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். நிறைய பேருக்கு இப்போல்லாம் என்ன அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அங்கே இது பண்ணலாமா, அதே இதில் தான் சில பேர் செலுத்துகிறாங்க. அது நல்லது பண்ணுறதுக்கு யோசிங்க. உங்கள் மனசும் நல்லா இதுவாக இருக்கும், செயலும் நல்லது அங்கே நடக்கும். அந்த நல்லது நடந்தாவே அடுத்தவனுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கே நல்லது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும். இயற்கை அது மாதிரி உருவாக்கி இருக்கு ஒவ்வொன்றும்.
இது கூட எப்படி சிவாம்பு எப்படி இயற்கை தான் உருவாக்கியிருக்கு. இப்போ வெளிநாட்டிலலாம் அதெல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் மொத்தம் ஒரு இடத்துல போக சொல்கிறாங்க, ஃபுல்லாக அதெல்லாம் பெரிய பெரிய பேரலில் பிடிக்கிறாங்க, அப்படியே தோட்டங்களுக்கு அப்படியே பெரிய பெரிய பேரலில் போகுது, தோட்டங்களுக்கெல்லாம் அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறாங்க. அதுதான் ஆர்கானிக்கு ஃபுட்டாக வருது. வெளிநாட்டில் ரொம்ப பெரிய லெவலில் போகுது, எல்லாம் அழகு சாதனத்துல எல்லாம் அதை தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லா நோய்க்கும் ஹார்ட் பிளாக்குக்கு யூரோகைனஸ் கேப்சூலு ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணுறது. யூரோகைனஸ்னா என்னது? யூரோகைனஸ் இதுதான் சிவாம்பு தான். அதுலேருந்து அது இது தயாராகிடுது. இப்போ நமக்கு நாமே தயார் பண்ணிக்கலாம்னா எவ்வளோ நல்லா தயார் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மெடிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். நம்ம அந்த மெடிக்கல் ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணிக்கணுன்னா நம்ம சாப்பிட்றது என்னென்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிட்டு ஃபுட்டு எல்லாம் இயற்கை உணவாக சாப்பிட்டு பாருங்கள். அதுலேருந்து வர்றது இயற்கையான ஒரு இது விட்டமின்ஸு, மினரல்ஸு, குட் பாக்டீரியா இதாகிறது, எல்லாம் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது, எல்லா இதுவும் வர்றது நம்ம உடம்புல இருக்க ஃபேக்ட்ரிலேருந்து தானே வருது. அது ஸ்டெரிலைஸ் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி வருதுன்றாங்க. பிளட் பிளாஸ்மான்றாங்க. பிளட் பிளாஸ்மா அதுக்காக ஜிஹெச்சில் பிளாஸ்மா வங்கின்னு வச்சாங்க. இது பிளாஸ்மாவை தயார் பண்ணுறது வெளியில் வருது பிளாஸ்மா, பிளட் பிளாஸ்மா நம்மளுக்கு தான், நம்ம உற்பத்தி பண்ணுறது தான். எவ்வளோ இதுவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டிருக்கிற வீடியோஸ் எக்கச்சக்கமாக ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கேன். எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன இருக்குது, என்ன இது அப்படியே வெளிப்படுத்தியாச்சு. அதனால் உங்களுக்கு நீங்களே தான் வைத்தியர். இயற்கை அப்படி தான் உருவாக்கியிருக்கு. எல்லாம் 2 கண்ணு, மூக்கு 2 துவாரம், வாய் 2 காது, 2 கை 2 கால், எல்லா பாகங்களும் உருவாக்கின இயற்கை இதையும் உருவாக்கியிருக்கு. நோய் வந்தால் உனக்கு நீயே சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் சிவாம்பு உருவாக்கியிருக்கு. அதனால் நம்ம எவ்வளோ காலம் வாழறோம்னு பெருசு கிடையாது. நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தோம் அன்றது தான் முக்கியம். அதனால் நமக்கு நாமே வைத்தியர். நாம் தான் நம்ம உடம்பை சரி பண்ணிக்கணும். அடுத்தவங்ககிட்ட போய் பணத்தையும் கொடுத்துட்டு மனசில் இது பண்ணிக்கிட்டு அவன் எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும்? நம்மளை நம்ப வச்சிடுறாங்க. நம்ப வச்சு அவங்களுக்கு தலையாட்ட வச்சுட்டு கடைசியில் அதில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ஆகிப்போகுது. எவ்வளோ பேர் அது மாதிரி முழிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. கடைசி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதனைப்படுறாங்க. அதுக்கு முதல்லையே நீங்கள் உஷாராயிருங்க.